கேரளாவின் நகரம், கிராமம், விவசாய நிலம், ஆறு, ஏரி என அனைத்து பகுதிகளுக்கும் சென்று கேரள மக்களின் வாழ்வியல் முறை எப்படி இருக்கிறது என்பதை உங்களுக்கு தெள்ளத் தெளிவாக காட்டுவதே இந்த வீடியோவின் நோக்கம். இக்காட்சிகள் கேரளாவின் ஆலப்புழா மற்றும் கொச்சி இடையே எடுக்கப்பட்ட காட்சிகளாகும். அங்கிருக்கும் ஒரு காய்கறி மற்றும் பழக்கடை இது. நம்மூரை போல அரசியல் கட்சி போஸ்டர்களை பெரிதாக அடிக்காமல் இதுபோல சிறிதாக அடித்து ஒட்டப்பட்டிருப்பதை பார்க்க முடிகிறது. இப்பகுதியில் எங்கு பார்த்தாலும் பசுமையான வயல்வெளிகள், தென்னந்தோப்புகள், ஆறுகள், ஏரிகள், பேக் வாட்டர் எனப்படும் காயல்கள், படகு வீடுகள், வாத்து பண்ணைகள், மீன்பிடி படகுகள் என இயற்கை ஆர்வலர்களுக்கு தீனி போடும்படியான இடங்கள் நிறைந்துள்ளன. வீடுகள் மற்றும் அலுவலகங்களில் வளர்க்கப்படும் தென்னை மரங்களில் இதுபோன்று பாதுகாப்பு வலைகளை அமைத்திருக்கிறார்கள். மரத்திலிருந்து பிரியும் ஓலைகள், பாலைகள், பன்னாடைகள் வாசலை மாசுபடுத்தாமல் இருக்க இந்த ஏற்பாடாம். கேரளாவில் பறந்து விரிந்திருக்கும் பேக் வாட்டர் எனப்படும் காயலின் ஒரு பகுதி இது. இரவு நேரம் உட்பட 24 மணி நேரமும் மீன்பிடித்து கொண்டிருக்கிறார்கள். அதுபோக பயணிகள் படகுகளும் சுற்றுலா பயணிகளுக்கான படகு வீடுகளும் எப்போதும் வலம் வந்து கொண்டிருக்கின்றன. இந்த காயல் நீரில் இறைச்சி கழிவுகள், அதாவது கோழி கழிவுகள் கொட்டியிருப்பதை பார்க்க முடிகிறது. தமிழகத்தில் சாக்கடை கழிவுகளை ஆறுகளிலும் ஏரிகளிலும் கடலிலும் கலப்பதைப் போல இந்த பகுதியில் ஒட்டுமொத்த சாக்கடையையும் இந்த காயல் ஏரியில் கலந்து விடுகிறார்கள். ஆதலால் ஒரு காலத்தில் கண்ணாடி போல பளபளப்பாக சுத்தமான தண்ணீராக இருந்த இந்த பேக் வாட்டர் ஏரிகள் தற்போது அதிகமாக மாசடைந்து கருமை நிறமாக மாறிப்போய் இருக்கிறது. இந்த தொடர் பாதிப்பால் இந்த ஏரிகளில் காணப்படும் மீன்கள், நண்டுகள், தவளைகள் உள்ளிட்ட உயிரினங்கள் அதிக பாதிப்பை சந்திக்கின்றன. இந்த நிலை தொடர்ந்தால் கேரளாவின் சுற்றுச்சூழல் பெருத்த பாதிப்புக்கு உள்ளாவதோடு அம்மாநிலத்தின் பொருளாதாரமும் கடுமையான பாதிப்பை சந்திக்கும் என எச்சரிக்கிறார்கள் சுற்றுச்சூழல் ஆய்வாளர்கள். லட்சக்கணக்கான மீனவர்களின் வாழ்வாதாரம் இந்த பேக் வாட்டர் எனப்படும் காயலை நம்பியே இருக்கிறது. ஒரு காலத்தில் கேரளாவில் எங்கு பார்த்தாலும் கம்யூனிச மற்றும் காங்கிரஸ் கொடிகளே ஆக்கிரமித்திருந்த நிலையில் தற்போது பாஜக கொடிகளையும் காண முடிகிறது. ஒரே கடையில் எலக்ட்ரிக்கல் பொருட்கள் மற்றும் மளிகை பொருட்களை விற்பதோடு ஓட்டல் நடத்துவதையும் அங்கே பார்க்க முடிந்தது. வயல்வெளிகள் மற்றும் சதுப்பு நிலங்களில் வாத்துகள் வளர்ப்பது பலருக்கும் அங்கே முக்கிய தொழிலாக இருக்கிறது. விற்பனைக்காக கொண்டு செல்லப்படும் வாத்துகள் இவை. வெற்றிலைப்பாக்கு விற்பதற்காக மட்டுமே தனியாக கடைகள் இயங்கி வருகின்றன. வெற்றிலை சுண்ணாம்போடு பாக்குகள் ஃப்ரெஷ்ஷாக கடையிலேயே வெட்டி தரப்படுகின்றன. என்ன பாக்கு வெட்டி தரீங்களா? பாக்கு அப்படியே சாப்பிடலாமா? கடந்த 2011 எடுக்கப்பட்ட கணக்கெடுப்பின்படி கேரளாவின் மக்கள் தொகை 3,34,00,000. ஆனால் தமிழகத்தில் இருப்பதைப் போல கேரளாவில் பெருநகரங்களில் கூட மக்கள் தொகை நெரிசலை பார்க்க முடியவில்லை. அதற்கு என்ன காரணம் என்றால், இந்த மலையாளிகள் பெரும்பாலும் பிறந்த ஊரில் இருப்பதில்லை. பிழைப்பு தேடி வெளி மாநிலங்களுக்கோ வெளிநாட்டுக்கோ பறந்து விடுகிறார்கள். கேரளாவின் தலைநகர் திருவனந்தபுரம். கேரளாவில் மொத்தம் 14 மாவட்டங்கள் உள்ளன. இது எவ்வளோண்ணா ஒன்று? இது எவ்வளோ? 100 கிலோ. ஒரு நிமிஷம் இது பார்த்து சொல்லுங்கள். எவ்வளோ? 1400 கிலோ. இது இது என்ன மீனுண்ணா? மஞ்சக்குரி. மலையாளம்
മഞ്ഞക്കൂരി മഞ്ഞക്കൂരി பூரி. മഞ്ഞ എന്ന് പറഞ്ഞാൽ യെല്ലോ കളർ മഞ്ഞക്കൂരി മീനിൻ്റെ പേര് കൂരി. எங்கு பார்த்தாலும் இது போல லாட்டரிகளை பெண்களே கூவி கூவி விற்பதை பார்க்க முடிகிறது. சாலைகள், கடைகள் மட்டுமல்ல, கோயில் வாசல்களில் கூட லாட்டரி சீட்டுகள் விற்கப்படுகின்றன. இது கள்ளுக்கடை. இது போன்ற கள்ளுக்கடைகள் ஆங்காங்கே நிறைந்திருக்கின்றன. அண்ணா எவ்வளோண்ணா இது ஒரு பாட்டில்? ஒரு பாட்டில் 90 rupees. 90 90 ரூபா. பியூர் தானண்ணா? பியூர் கல். ಇದರೆಲ್ಲ 7 ಕಾವು. புரியலண்ணா. டுடே இல்லை, டுடே 9 o'clock 9:30 வரும். பியூர் கிடைக்கும். அப்போ இது இது இന്നലത്തെ கல், நேற்று எடுத்த கல். ஓகே ஓகே, தேங்க்ஸ்ண்ணா. வீடியோ பிடிக்கணும். கொள்ளலாம். தமிழ்நாடு. தமிழ்நாடு எந்த ஊர்? திருப்பத்தூர், வேலூர். வேலூர் தெரியுமா வேலூர்? கேரள கிராமங்களில் உள்ள வீடுகள் எப்படி இருக்கின்றன, அங்கிருப்பவர்களின் வாழ்வியல் முறைகள் எப்படி உள்ளன என்பதை இப்போது பார்க்கலாம். டூரிஸ்ட் இப்பகுதிகள் நீர் தேங்கிய சதுப்பு நிலங்களாக இருப்பதால் தென்னை மர வேர்கள் அழுகி போக வாய்ப்பிருக்கிறது. ஆகவே வயல்வெளிகளில் இதுபோல மண்ணை கொட்டி அந்த மண் மேட்டின் மீது தென்னஞ்செடிகளை வைக்கிறார்கள். வயல்வெளிகள், அறுவடை செய்யப்பட்ட நிலங்கள் உள்ளிட்டவற்றில் இதுபோல வாத்து கூட்டங்கள் அதிக எண்ணிக்கையில் மேய்வதை காண முடிகிறது. வாய்க்காலில் ஓடும் மீன்களை பிடிக்க பயன்படும் பரி என்பது இதுதான். இங்கே பேசப்படும் மலையாள மொழி தமிழிலிருந்து மிக மிக சமீபத்தில் பிறந்த மொழியாகும். மலையாளத்திற்கு முன்பாகவே தமிழிலிருந்து பிரிந்து சென்ற மொழிகளாக கன்னடமும் தெலுங்கும் பார்க்கப்படுகிறது. அக்காலத்தில் கேரளம் என்ற ஒரு மாநிலமோ மலையாளம் என்ற ஒரு தனி மொழியோ கிடையாது. தமிழகத்தின் ஒரு பகுதிதான் கேரளம், அதாவது சேரநாடு. தமிழ் மன்னர்களான சேர, சோழ, பாண்டியர்களில் தற்போதைய கேரளா தான் சேரநாடு. உங்கள் பேர் என்னம்மா? ஆனந்தவல்லிங்களா? ஓகே ஓகே. விவசாயம் பண்ணுறீங்களா? என்ன தொழில் செய்கிறீங்க? என்ன தொழில்? തോണി. പാടത്തൊക്കെ കൃഷി നടത്തിയല്ലേ, അന്നേരം നടാനൊക്കെ പോകും. ഓ ഓക്കെ, தேங்க்யூ. தற்போது சென்னை தமிழ், கோவை தமிழ், மதுரை தமிழ், இலங்கை தமிழ், நெல்லை தமிழ் என்றெல்லாம் இருக்கிறதல்லவா, அதுபோல் மலையாளம் என்பது மலையக தமிழ், அவ்வளவுதான். புதிதாக கேட்பவர்களுக்கு இலங்கை தமிழை புரிந்து கொள்வது சற்று கடினமாக இருக்கும். ஆனால் மெதுவாக பேச சொல்லி உற்று கவனித்தால் எளிதாக புரியும். அதுபோலதான் மலையாளமும். கடந்த 16, 17ஆம் நூற்றாண்டில்தான் மலையாள மொழி ஒரு தனி மொழி என்ற அந்தஸ்தை பெற ஆரம்பித்தது. அதற்கு முன்பு வரை அது ஒரு மலையக தமிழ், மலை மீது உள்ள மக்கள் பேசும் தமிழ்.
மலையாள தமிழ். கேரள பகுதிகளில் கிடைக்கும் ஆவணங்கள், ஓலைச்சுவடிகள், கல்வெட்டுகள் அனைத்திலும் தமிழ் மொழிதான் பொறிக்கப்பட்டிருக்கிறது. வாசல் படிக்கு மேல் இதுபோல சாமி படங்களை மாட்டி வைத்திருப்பதை பார்க்க முடிகிறது. இது மீன்பிடி வலை. மின் மோட்டாருடன் இணைத்து வீட்டின் பின்புறம் இதுபோன்று புதைத்து வைத்திருக்கிறார்கள். இது எதற்காக என்று தெரியவில்லை. வீடுகள் தோறும் இருசக்கர வாகனம் இருக்கிறதோ இல்லையோ, படகுகளை கட்டாயம் வைத்திருக்கிறார்கள். உங்க வீடா? உங்க பேருமா? தங்கம். விவசாயமா? நீங்க என்ன தொழில்? விவசாயமா? തൊഴിലൊന്നും ഇല്ല. ഇപ്പൊ ഞങ്ങൾക്ക് എനിക്ക് കണ്ടത്തി പണിയാണ്. അപ്പൊ കണ്ടത്തി പണിക്ക് ഇപ്പൊ പണിയൊന്നുമില്ല. വെള്ളം കയറ്റിയിട്ടിരിക്കുക. അതാണ് ചുമ്മാ ഇങ്ങനെ നടക്കും. ഒരു പണിയില്ല. ഫാമിംഗ്, വ്യവസായം. വ്യവസായം അല്ല, ഒരു കൃഷി. കൃഷി, നെല്ലിന്റെ കൃഷി. അപ്പൊ അതിന് ഈ നെല്ലിന്റെ ഇടയ്ക്ക് എല്ലാം പറിച്ചു കൊടുക്കും. അതിന് പോണതാണ്. ഇപ്പൊ ഇല്ല കൃഷി. അത് കാരണം മീൻ കിട്ടിയല്ല. மலையாளிகள் பேசுவதை நாம் புரிந்து கொள்ள சற்று சிரமமாக இருக்கும் நிலையில் நாம் பேசுவதை அவர்கள் எளிதாக புரிந்து கொள்கிறார்கள். அதற்கு காரணம் அவர்களின் பூர்வீக மொழி, தாய்மொழி தமிழ் என்பதுதான். தமிழ் சினிமாக்களையும் தமிழ் நிகழ்ச்சிகளையும் அவர்கள் இன்றளவும் விரும்பி பார்க்கிறார்கள். தமிழ் படங்கள் கேரளாவிலும் வசூல் சாதனை படைப்பது குறிப்பிடத்தக்கது. கேரள கிராமத்தில் இருக்கும் ஒரு பணக்கார வீடு இது. வீட்டின் எதிரே இருக்கும் சதுப்பு நிலம். கல்வி அறிவு, வருவாய் உள்ளிட்டவற்றில் இந்திய அளவில் சிறந்து விளங்குகிறது கேரளா. பெண் குழந்தை பிறப்பு விகிதத்திலும் கேரளா முன்னணியில் இருக்கிறது. அதாவது அங்கே 1000 ஆண்களுக்கு 1084 பெண்கள் இருக்கிறார்களாம். வெளிநாடு மற்றும் வெளி மாநிலங்களிலிருந்து சம்பாதித்து அனுப்பும் பணம், ரப்பர் உற்பத்தி, காப்பி தேயிலை உற்பத்தி, மிளகு உள்ளிட்ட மசாலா பொருட்கள் உற்பத்தி, பாரம்பரிய ஆயுர்வேத சிகிச்சைகள், சுற்றுலா உள்ளிட்டவை கேரள மாநிலத்தின் வருமானத்திற்கு முக்கிய காரணிகளாக உள்ளன. தமிழகத்தைப் போலவே கேரளாவிலும் புறம்போக்கு இடங்கள் ஆக்கிரமிப்பு ஏகபோகமாக நடந்து வருகிறது. இதுபோல புறம்போக்கு சதுப்பு நிலங்களில் மண்ணை கொட்டி வீடுகளை கட்டுவதும் கட்டடங்களை கட்டுவதும் சர்வ சாதாரணமாக நடக்கிறது அங்கே. இந்த நிலை தொடர்ந்தால் கேரளாவின் செழுமைக்கும் பசுமைக்கும் விரைவில் மிகுந்த அச்சுறுத்தல் ஏற்படும் ஆபத்து இருக்கிறது. ஆற்றின் ஓரம் நடந்து சென்று கொண்டிருக்கிறேன். ஆற்றில் ஆங்காங்கே படகு வீடுகள் நிறுத்தப்பட்டிருக்கின்றன.
பேக் வாட்டரின் நடுவே இருக்கும் தீவுகளில் இதுபோன்று அழகழகான வீடுகள், ரிசார்ட்டுகள் கட்டப்பட்டிருக்கின்றன. കോലം വെട്ടിക്കൊണ്ട് ഇവിടെ വെച്ച് பாய் அம்மா, இது எதுக்கு? இது பாய் பாய்
பாய் செய்ய பயன்படும் இந்த ஓலை எங்கிருந்து கிடைக்கிறது என கேட்டேன். அங்கிருக்கும் ஒரு பெண்மணி என்னை அழைத்துச் சென்று அந்த ஓலை பறிக்கப்படும் அந்த தாவரத்தை எனக்கு காட்டினார். பார்க்க செந்தாழம்பூ மரம் போல அது இருக்கிறது. பேக் வாட்டர் எனப்படும் காயல் ஏரிகளை ஒட்டி வீடு கட்டியிருப்பவர்களின் அன்றாட வாழ்வியல் முறை இது. இந்த காயல் நீரில் சமையல் பாத்திரங்களை கழுவுவது, துணி துவைப்பது மட்டுமின்றி குளிப்பதையும் பார்க்க முடிகிறது. இந்த பப்பாளி மரத்தின் நுனியை உற்று பாருங்கள். உடும்பு ஒன்று இருக்கிறது, தெரிகிறதா? கேரள அரசு பேருந்து கொச்சியை ஒட்டியிருக்கும் எர்ணாகுளம் நகரில் எடுக்கப்பட்ட காட்சிகள் இவை. கேரளாவில் இருக்கும் ஒரு டோல்கேட் இது. அம்மாநிலத்தின் பாரம்பரிய முறையில் அந்த மேற்கூரை அமைத்திருக்கிறார்கள் பாருங்கள். கேரள உணவகத்தில் சாப்பிடும்போது வழங்கப்பட்ட குடிநீர் இது. ஏன் இந்த நிறத்தில் இருக்கிறது என்று கேட்டால், கொரோனா பரவுவதால் நோய் எதிர்ப்பு சக்திக்காக மூலிகை மருந்துகள் கலக்கப்பட்டிருப்பதாக சொல்லி அந்த மூலிகை மருந்தையும் காட்டினார்கள்.